ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நிறைய நண்பர்கள் வந்து கண்டன்ஸ் மில்க் எப்படி செய்கிறது வீட்டிலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக கண்டன்ஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பால் வச்சு செய்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் பிடிக்கும், 1 மணி நேரம் ஆகும் அது செய்கிறதுக்கே. ஸோ நம்ம எப்படி 3 நிமிஷத்தில் கண்டன்ஸ் மில்க்கு சூப்பராக கடையில் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான ரெக்வஸ்ட்டுக்கு, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல், இது நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம், பர்ஃபெக்டாக வரும். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இப்போது ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மில்க் பவுடர் கலவை இருக்குல்ல, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் கலக்குங்க. அந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாகும், அதனால் ஓரளவுக்கு கெட்டியானதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வில் வச்சு கிளந்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் பெர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.